தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, வேசித்தனம் விபச்சாரத்தினாலே நிரம்பி இருக்கிற தேசம் என்று சொல்லி ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். ஆம், இன்றைய நாளில் நம்முடைய தேசத்திலே காணப்படுகிற விபச்சார வேசித்தனம் என்கிற இச்சையின் ஆவி நம்முடைய தேசத்திலிருந்து விலகி போகும்படியா நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த வேசித்தனம் விபச்சாரத்தினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய ரத்தமானது விடுதலை ஆக்கும்படியா இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். இப்படிப்பட்ட தொழிலை செய்கிறவர்கள் மனம் திரும்பும்படியாய் நாம் ஜெபிப்போம். இப்படிப்பட்ட பாவங்களிலே சிக்கி இருக்கிறவர்களை தேவன் விடுதலை ஆக்கும்படியா இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். தேசத்திலே சிறுவர்கள் மத்தியிலே, வாலிப பிள்ளைகள் மத்தியிலே, பெண்கள் மத்தியிலே, ஆண்கள் மத்தியிலே, பெரியவர்கள் மத்தியிலே இருக்கிற அந்த வேசித்தனத்தின் ஆவியும் விபச்சாரத்தின் ஆவியும் தேசத்தை விட்டு விலகும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, தேசத்துல குடிகொண்டு இருக்கிற ஆண்டவரே விபச்சாரம் வேசித்தனத்தின் ஆவி விலகும்படியாய் நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அதை ஆசையோடு செய்கிறவர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய கரம் தொடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. வலுக்கட்டாயமாய் அமர்த்தப்பட்டவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் விடுதலை ஆக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. பணத்துக்காக ஆண்டவரே வேசித்தனம் பண்ணுகிறவர்கள், ஆண்டவரே கூலிக்காக விபச்சாரம் பண்ணுகிறவர்கள், அப்பா மனம் திரும்பத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்க. எங்க தேசத்தை விட்டு ஆண்டவரே ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆவிகள் விலகி போகத்தக்கதாய் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். பாதிக்கப்பட்டு இருக்கிற குடும்பங்கள் விடுதலை ஆக்கப்படட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறீர்களே ஆண்டவரே. இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த பாவியான ஸ்திரியை நீங்க சொன்னீங்கல்லப்பா. அப்படியா இனி இந்த பாவம் எங்க தேசத்துக்குள்ள யார் செய்கிறார்களோ அவர்கள் இனி செய்யாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.